நான் மக்களே நேத்து மாதிரி இன்னைக்கு ப்ரோமோ இறங்க வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்களோ? அதெல்லாம் அப்பப்ப புயல் காத்து மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. அவ்வளவுதான், திருப்பி திருப்பி எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறத நிரூபிச்சு விட்டாங்க அப்படிதான் சொல்லுவோம். சோ இன்னைக்கு ப்ரோமோ 10 ப்ரோமோலாம் வரது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா காலையிலேயே வந்து வெண்ணத்துக்கு ஆகாத உப்புக்கு சப்பு இல்லாத கதையை வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க லைவ்ல. சரியா? அதாவது, அத்தான் என் காதலியின் நெஞ்சில் ஏந்தி ஓடோடி வந்த என்னை தள்ளி வைக்காதீர்கள் அத்தான், அத்தான் 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 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கெஞ்சிட்டு இருக்காங்க. அது அப்படியே வாழைப்பழ மாதிரி பேசுவான் மேடம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பேசி கரெக்ட் பண்ணி கவுத்துட்டு இருக்காப்ல. அப்படியே கவுக்கல, எஸ்கேப் ஆகுறாரு அதுல இருந்து அப்படிங்கிறதா. சோ என்ன எதுக்கு டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் புதுசா பார்க்க நீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்க. சரியா? நீங்க கொடுக்குற ஒரு லைக் பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம விஜய் விஷால் அண்ட் நம்ம அடுத்த தளபதி விஜய் விஷால்னே சொல்லிடலாம். அடுத்த தளபதி விஜய் விஷால் அவர்களும் தர்சிகா அக்கா அவர்களுக்கும் ரொம்ப நாளா ஒரு காதல் கதை ஓடிட்டு இருந்துச்சு. இந்த காதல் கதை கொஞ்சம் இதா போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அதாவது தர்சிகா நல்லா கேம் பிளே பண்றாங்க, தர்சிகாவோட போலான்னு பார்த்தா பொசுக்குன்னு தர்சிகாவோட கேம் டவுன் ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேல நம்ம தர்சிகாவோட இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு நம்ம விஷால், தளபதி விஷால் அவர்கள் சௌந்தர்யாட்ட பிக்கப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. இந்த கேப்ல இப்ப தர்சிகா கட்டி விட்டாங்க இல்லையா? சோ அதுக்காக 1008 பிட்ட போடுறாப்ல. இன்னைக்கு காலையில தர்சிகா ஓவர் பஸ்டட் ஆகி அங்கிருந்து வந்து, விஷால் நான் கண்டென்ட்டுக்காக பண்ணல விஷால், சீரியஸா சொல்றேன் விஷால், எனக்கு புரியுது விஷால், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு விஷால், சொன்ன கேளு விஷு கேளுடா, சொன்ன கேளுடான்னு சொல்லி 1008 காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பிடிச்சிருக்கு, அவங்க கண்டென்ட்டுக்காக லவ் பண்ணல, உண்மையிலே காதல்ல விழுந்துட்டாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இப்ப நம்ம விஷால் என்ன சொல்றாரு இந்த இடத்துல அப்படின்னா, ஒரு செடியில ஒரு 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 ரோஜா தான் பூக்கும், அந்த ரோஜா ஆல்ரெடி என் வாழ்க்கையில உதிர்ந்துட்டு, இப்ப மறுபடியும் அந்த செடியில ஒரு ரோஜா பூக்கணும்னா அது இப்ப முடியாது. ஏன்னா பேசிக்கலி டீசென்ட்லி பாய், நான் ஒரு நல்ல பையன், நான் ஒரு குட் பாய், என்னோட பழகிற பெண்கள்லாம் ஒரு சேஃபா ஃபீல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஜென்டில்மேனுங்க நானு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்கான். சோ இவன் வந்து பாத்தீங்கன்னா லவ் கண்டென்ட் பண்றேன்னு உள்ள போய் தேவையில்லாம இப்ப தர்சிகாட்ட மாட்டிக்கிட்டானா, இல்ல தர்சிகா தேவையில்லாம இந்த விஷயத்தை வந்து எவாலுவேட் பண்றாங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன். பட் என்ன பொறுத்தளவுக்கு கிரேட் எஸ்கேப். என்ன பொறுத்தளவு ஒன்னே ஒண்ணுதான், விஷால் இத்தனை கேமராக்கு முன்னாடி இவ்வளவு மண்டையை கழுவுறாரு, ஒரு பொண்ணை விட்டு எஸ்கேப் ஆகணும்னா எவ்வளவு மண்டையை கழுவுவாரு அழகா. ஏன்னா வெளியில சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. சோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த எத்து போன கண்டென்ட் 2 மணி நேரம் ஓட்டுறாங்க லைவ்ல. இன்னைக்கு கண்டென்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்னும் இருக்காது. நேற்று பாதியோட நிப்பாட்டினாங்க எபிசோடு, அதுல பாதி இன்னைக்கு ஒரு பாதி அரை மணி நேரத்தையும் கட் பண்ணி போட்டு இன்னைக்கு எபிசோட முடிச்சிருவாங்க. அதான் நடக்க போகுது. சோ வெயிட் பண்ணி என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். விஷால் அண்ட் தர்சிகா இவங்களுடைய காவிய காதலை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. உண்மையிலே விஷால் ஜென்டில்மேன் தானா அப்படியே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.